சமீபத்தில் கூட நண்பன் படத்தில் என் ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தான் பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைஞ்சது. இந்த பாடல் நிச்சயமாக வந்து பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பாக இருக்கிற ஒரு பாடலாக இருக்கும். நானும் இப்போ மும்பை வாழா, நாளை முதல் 1000 பாலா, மேலே போவேன் 6 பாலா, சாலா சாலா அப்படின்னு ஒரு வித்தியாசமான வரிகள். அதே சமயத்தில் யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் அதில் தான் சுகமெல்லாம் என்று அந்த ரொமான்ஸ் கலந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான கலவையான பாடலாக வந்திருக்கிறது. இந்த பாடல் வாய்ப்பிற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படத்திலே பணியாற்றியதற்கு எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய படம். இளைய தளபதி விஜய் சாருக்கு ஒரு முக்கியமான படமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய கூட்டணி டைரக்டர் AR முருகதாஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் அவருடைய வெற்றி கூட்டணி மறுபடியும் தொடர்ந்து அடுத்த ஒரு படைப்பை தர்றாங்க. பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. தயாரிப்பாளர் தானு சார் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன கூடாங்கல் கிடைச்சாலே அதுக்கு ஒரு நட்சத்திர வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். இந்த வாட்டி ஒரு நட்சத்திரமே அவர் கையில் கிடைச்சிருக்கும் போது எவ்வளோ ஒரு பிரகாசத்தை அவர் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இந்த துப்பாக்கியில் எனக்கு 2 திரைப்பட பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பினை முருகதாஸ் சார் கொடுத்துருந்தாங்க. ஹாரிஸ் சாருடைய இசைனாலே அது ஆல் சாங் ஹிட் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு சாசனம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா பாட்டுமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதுல குறிப்பா 2 பாடல்கள் நான் ஒரு பாட்டு எழுதுனதுக்காக இயக்குனர் முருகதாஸ் அவர்களுக்கும் ஹாரிஸ் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் நட்சத்திர எண்ணிக்கையில் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ஒரு 50 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும் போது சினிமாவில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சில பதிவுகள் தான் நம்மை பற்றி பேசும். எவ்வளோ ஹிட் எழுதுவோம், ஹிட் சாங் வந்துட்டு இருக்கோம். ஆனால் சில பாட்டு மட்டும்தான், சில படைப்புகள் மட்டும்தான் நம்முடைய பெயரை ஒரு காலம் கடந்தும் பேசிக்கொண்டிருக்கும். அப்படி இதுக்கு முன்னால் வந்து ஹாரிஸ் சாருக்கு நம்முடைய வணக்கங்களையும் வரவேற்புகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இதே கூட்டணியில் தான் எனக்கு கொடுத்தாங்க. AR முருகதாஸ் அவர்களும் ஹாரிஸ் அவர்களும் கொடுத்தாங்க. அந்த பாட்டை வந்து இன்னைக்கு ஈழத்தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருடைய இதயங்களிலும் ஒரு ஆழ பதிந்த ஒரு பாட்டாக மாறுச்சு. இந்த துப்பாக்கி திரைப்பட படத்தை மெல்ல விடைகொடு மனமே அப்படின்னு ஒரு பாட்டு, இன்னொரு சாங் டூயிட் சாங். இந்த குறிப்பா நான் சொல்ல விரும்புகிற இந்த பாட்டு என்னுடைய கரியர்லேயே ஒரு முக்கியமான பாட்டா நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு பாட்டு. ரொம்ப ஒரு, அதாவது இந்திய தேசிய உணர்வு இருக்கும் வரைக்கும் இந்த பாட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு களம். இதை நம்பி எனக்கு கொடுத்த இயக்குனர் முருகதாஸ் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் இசை சகோதரர் ஹாரிஸ் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. முதல்ல நன்றி சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். ஹாரிஸ் சாருக்கும் முருகதாஸ் சாருக்கும் 2 ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான பாடல்கள்னு சொல்லும்போது ஒரு பார்ட்டி சாங் முதல்ல வந்து பண்ணது கூகுள் வழக்கமான பார்ட்டி சாங்ஸ் மாதிரி ஃபுல்லாக வெறும் பார்ட்டி எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோயினும் அவங்களோட நண்பர்களுக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பாடல். ஸோ வித்தியாசமாக அறிமுகப்படுத்தலாம், அதில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வைக்கலாம், ஒரு ஹியூமர் ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த பாடல் தான் கூகுள். அந்த பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஃபுல்லாக நிறைய ஆப்ஷன்ஸ் எழுதிட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். விஜய் சார் பாடும்போது மும்பையில் இருந்தோம். ரொம்ப அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஜய் சார் வந்து பாடும்போது அவர் டான்ஸ் பண்ணிட்டு பாடிட்டு இருந்தார். பாட்டு பாடும்போது ஸ்டுடியோவில் ரொம்ப அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கேயே வந்து அவர் டான்ஸ் என்ன மூமெண்ட்ஸ் வரணுன்ற மாதிரி வச்சுக்கிட்டு அவர் பாடிட்டு இருந்தார். பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு அந்த சாங். அவர் பாடினது ஆண்ட்ரியாவும் பாடினாங்க. அது ஒரு சாங். 2வது சாங் அண்டார்டிகா. என்னமோ ஏதோ பாட்டில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து லவ் சொன்ன மாதிரி, அஸ்கா பாட்டில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து லவ் சொன்ன மாதிரி, அண்டார்டிகா பாட்டில் வந்து ஒரு ராணுவ வீரனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து காதல். தானு சாருக்கு நன்றி. அவரோட ப்ரொமோஷன்ஸ் சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்டூடெண்டாக இருந்த போதுலேருந்து நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பேன். ஸ்கூல் பேக்ஸ்லாம் வந்து படத்தோட போஸ்டர் மாதிரி பிரிண்ட் பண்ணி ஸ்கூல் பசங்களுக்கு நான் கொடுத்தாரு. அந்த பீரியட்ல இருந்து நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு இருப்பேன். ஸோ அவரோட படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டீம் பாவிஜய், முத்துக்குமார், விவேகா, நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஹாரிஸ் சாரோட மியூசிக்கில் நண்பன் பண்ணோம். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹிட். எல்லா பாடல்களுமே அந்த ஆல்பமே ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி இந்த வருஷத்தோட இறுதியில் திருப்பி அதே கூட்டணியில் முருகதாஸ் சார் கூட சேர்ந்து இன்னொரு படம் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தோட பாடல்களும் அதே மாதிரி வெற்றி பெறும். படமும் பெரிய வெற்றி பெறும் நம்புறேன். ட்ரெய்லர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. படம் பெரிய ஹிட் ஆகும்னு தெரியுது. அனைவருக்கும் நன்றி. இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் துப்பாக்கி இந்த திரைப்படத்தில் நான் ஒரு காதல் பாடல் எழுதியிருக்கிறேன். முருகதாஸ் சார், ஹாரிஸ் சார் நன்றி சொல்லணும்.
கஜினி திரைப்படத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் பாட்டு கொடுத்தாங்க, சுட்டு விழிச்சுடுறு. அது எனக்கு திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமுனையாக இருந்துச்சு அந்த பாடல். அதற்கு பிறகுதான் எனக்கு நிறைய மெலடி பாடல்கள் தேடி வர ஆரம்பித்தன. அதே போலவே 7ஆம் அறிவு திரைப்படத்தில் முன்னந்தி சாரல் இல்லைல்லமா என்று 2 பாடல்கள் கொடுத்தாரு. அதே கூட்டணி இந்த படத்துலேயும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெலடி பாடல் கொடுத்துருக்காங்க. வெண்ணிலவே தரையில் உதித்தாய், ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய், நீ எனது கனவில் வரவே எழாமல் இருக்கிறேன், உன் நிழலும் தரையில் விழவே விழாமல் பிடிக்கிறேன். இந்த பாடல் ஆரம்பிக்கும். பொதுவாக நான் வர்ணனைகள் அவ்வளோ எழுத மாட்டேன், கொஞ்சம் பிலாசபிக்கலாக அல்லது எமோஷனலாக தான் என்னுடைய பாடல் வரிகள் இருக்கும். அது என்னன்னு தெரியல, முருகதாஸ் சாருக்கு எழுதும்போது மட்டும் அது வர்ணனையாகவே வரும் எல்லா பாட்டுமே. அது சுட்டும் விழிச்சுடுறாகட்டும், கருப்பு வெள்ளை பூக்கள் உண்டாகும் கண்ணில் நான் பார்த்தேங்கிற வர்ணனையாகட்டும், முன்னந்தி சாரல்லி முன்ஜென்ம தேடலை நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் என்ற 7ஆம் அறிவு பாடலாகட்டும். அதே போல் இந்த பாடல் முழுக்க வர்ணனை இருக்கும். பெண்ணே நீ ஒரு பூகம்பம் தானா, இல்லை நீ ஒரு பூகம்பம் தானா, விழிகள் மீனா தூண்டில்கள் என்பேன், விழுந்தேன் அடடா ஆனந்தம் கொண்டேன், தீயா நீரா தீராத மயக்கும், தீயும் நீரும் பெண்ணுள்ளே இருக்கும், அனைத்திட எரிந்திலும் பெண் தேகம் அதிசயம். இப்படி பாடல் முழுக்க ஒரு வர்ணனை சிரமம் கொடுத்துருக்கோம். கலைப்புலி தான அண்ணன் பிரம்மாண்டத்திலும் ஒரு கவிதையை சேர்த்து நெய்பவர் அவர். அவருடைய தயாரிப்பிலும் நான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு 30-40 படங்களுக்கு எழுதியிருக்கேன். ஆக இந்த துப்பாக்கி இசை துப்பாக்கியில் என்னுடைய ஒரு தோட்டாவையும் அனுமதித்திருக்கு இந்த இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன்.